இந்தியா இந்தோனேஷியா உறவு ராமாயண மகாபாரதத்தின் பாரம்பரியத்தில் வேரூன்றி உள்ளது. இரு நாட்டு மக்களும் இணைந்தால் உலகம் புதிய வரலாற்றை காணும். நாம் பெரும் கடலால் பிரிக்கப்படவில்லை, கலாச்சார பாலத்தால் இணைக்கப்பட்டுள்ளோம் என இந்தோனேஷிய பார்லிமெண்டில் பிரதமர் மோடி பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இரு நாடுகளுக்கிடையே ஸ்டார்ட் அப் புரிந்துணர்வை ஆழப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தனித்துவமான மேலாண்மை நிறுவனமான பெங்களூரு IIM வளாகம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளது என்றார். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான உறவு தற்போது வலுப்பெற்றுள்ளது. பாதுகாப்பு கல்வித்துறையில் இணைந்து செயலாற்ற உள்ளோம். இரு நாடுகள் இடையில் பிரகாசமான காலம் உருவாகியுள்ளதாக இந்தோனேசியாவில் பிரதமர் மோடி பேசினார். பிரதமர் மோடியின் பணியை கூர்ந்து கவனித்து வருகிறேன். அவரது பல திட்டங்களை நான் பின்பற்றுகிறேன் என இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ வெளிப்படையாக பாராட்டியுள்ளார். இந்தோனேசியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு பின்டன் ஆதிபூர்ணா என்ற அந்நாட்டின் மிக உயரிய விருதை இந்தோனேசிய அதிபர் பிரபோவா சுபியாண்டோ வழங்கி கௌரவித்தார். இந்த விருது கோடான கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த கௌரவம் என பிரதமர் மோடி நெகிழ்ச்சியுடன் கூறினார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட அஸ்ட்ரா MK-1 மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் பிரதமர் மோடி இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ முன்னிலையில் கையெழுத்தானது. கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 3 5 உயர்ந்துள்ளது. நிலச்சரிவை அடுத்து வயநாட்டில் நாளை கல்வி நிறுவனங்கள், சுற்றுலா மையங்களை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இட்டாச்சி நிறுவனத்தின் ரூபாய் 1000 கோடி முதலீடுக்கான ஒப்பந்தம் முதல்வர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. புதிய முதலீடு மூலம் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். முதல்வர் விஜய் வரும் 10ஆம் தேதி கரூர் செல்ல தடை விதிக்க முடியாது என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. திமுக தொடர்ந்த மனுவையும் கோர்ட் தள்ளுபடி செய்தது. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் ஆதவ், ஆனந்த், நிர்மல்குமார் பேச தடை விதிக்க வேண்டும் என கோரி திமுக சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை கோர்ட் ஏற்க மறுத்துள்ளது. மனுவை வாபஸ் பெறுவதாக திமுக தெரிவித்துள்ளது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் முதல்வர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் 3 வாரங்களில் பதிலளிக்குமாறு முதல்வர் விஜய்க்கு உத்தரவிட்டுள்ளது. கரூருக்கு முதல்வர் விஜய் செல்ல முடியாத அளவுக்கு திமுக பல்வேறு சதி வேலைகளை செய்கிறது என்று தாவேக ஆட்சியில் இருக்கும்போதே இப்படி செய்கிறார்கள் என்றால் முன்பு என்னென்ன செய்திருப்பார்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் பேசினார். முதல்வர் கரூர் செல்வதை பார்த்து திமுக பயப்படுவது ஏன்? ஒரு முதல்வருக்கு மாநிலத்தின் எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கு உரிமை இருக்கிறது. இதில் திமுகவிற்கு என்ன பிரச்சனை? கரூர் என்று சொன்னாலே அவர்கள் பயப்படுகிறார்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் கூறினார். ஊதிய உயர்வு வழங்குவதால் ரூபாய் 110.74 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என்றார். டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களின் விலை உயராது என அமைச்சர் விக்னேஷ் அறிவித்துள்ளார். கூடுதல் விலை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்தால் பணி நீக்கம் வரை நடவடிக்கை இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். சட்டசபை தேர்தலில் தாவேகா கட்சி பெற்ற இந்த வெற்றி தற்காலிகமானது. கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை நம்பியே மக்கள் வாக்களித்துள்ளதாக பழனிசாமி விமர்சித்தார். முதல்வர் விஜயின் ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்றார். அதிமுகவில் விரைவில் ஒன்றிணைவோம், யார் வந்தாலும் சேர்த்துக் கொள்வோம் என முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் கூறினார். ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகுதான் தாவேகா அரசுக்கு விசிக ஆதரவு அளித்தது. திமுகவுடன் விசிகவின் நட்பு தொடர்கிறது என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். முதல்வர் விஜய் என்ன பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை சுப்ரீம் கோர்ட் கட்டுப்படுத்த வேண்டும் என திமுக எதிர்பார்க்கிறதா என திமுக சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் ரஞ்சித் குமாரிடம் நீதிபதி J. விஸ்வநாதன் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். ஸ்ரீவைகுண்டம் தாவேக MLA சரவணன் 50 கோடி பேரம் பேசியதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை கவிழ்க்க முயன்ற வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வந்துவிடும் என நினைக்கிறேன். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கிறது. புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றனர் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சிரியா சென்றிருந்த நிலையில் தலைநகர் டமாஸ்கஸில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. குண்டுவெடிப்பால் அதிபர் மேக்ரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. திட்டமிட்டபடி அவரது பயணம் தொடர்கிறது. 4 பேர் இறந்துள்ளனர். தாவேகா ஆட்சியில் தினமும் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என பழனிசாமி தொண்டர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி மற்றும் அதிமுக கொண்டு வந்த மாநில திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என்றார். மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் வழங்கப்படும் கல்வியின் தரம் சிறந்த நிலையில் இல்லை என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உயர்கல்வி படிப்போர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது, ஆனால் சிறப்பான கல்வி இல்லை என்றார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் முக்கிய திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 17 முதல் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் இணைய வழியிலேயே பத்திரப்பதிவு செய்யலாம் என பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவித்துள்ளார். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தை ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார், ஜோலார்பேட்டை எம்எல்ஏ கே.சி. வீரமணி ஆகியோர் புறக்கணித்தனர். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் எக்ஸல பக்க முடக்கத்தை நீக்கி அதனை மீண்டும் உடனே பயன்பாட்டுக்கு கொண்டுவர டெல்லி ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு சமயத்தில் மாணவர்களிடையே குழப்பம் ஏற்படாமல் தடுக்கவே இந்த கணக்கு முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் பாதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் தமிழக லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் திருப்புட்குழி ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சாப்பிடாமல் அழுத தம்பிக்கு அதே பள்ளியில் படிக்கும் அக்கா வந்து பாசமாக உணவு ஊட்டிய காட்சி அனைவரையும் நிகழ வைத்தது. வாட்ஸ்அப்பில் யார் யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கிறார்கள் என்பதை எளிதாக காட்டும் கிரீன் டாட் இண்டிகேட்டர் என்ற புதிய வசதியை மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. லாஸ்ட் சீன் மற்றும் ஆன்லைன் ஸ்டேட்டஸை மறைத்து வைத்துள்ளவர்களின் கணக்குகளில் இந்த கிரீன் டாட் தோன்றாது என்றும் விளக்கமளித்துள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சொத்து மற்றும் வழக்கு விவரங்கள் வேட்புமனுவில் முழுமையாக இல்லை என மொடக்குறிச்சியைச் சேர்ந்த பிரகாசம் என்பவர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்தோனேஷியா ஜகார்த்தாவில் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிபர் மாளிகையில் அளிக்கப்பட்ட இந்த அன்பான வரவேற்பிற்கு நன்றி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் போர்ச்சுகல் அணியை 1-0 என்ற கணக்கில் ஸ்பெயின் அணி வீழ்த்தியது. போர்ச்சுகல் அணிக்கு உலகக்கோப்பையை வென்று தர முடியாத சோகத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கண்ணீருடன் விடைபெற்றார். அம்மா எனும் மலையாள நடிகர் சங்கத்திலிருந்து நடிகைகள் ரேவதி, பத்மபிரியா ஆகியோர் விலகினர். இந்த அமைப்பு தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றனர். தாவேக தலைமையில் கூட்டணி இன்னும் அமையவில்லை என திருமாவளவன் கூறியிருந்தார். இந்நிலையில் தாவேக அமைச்சரவையில் சேர்ந்த பின்னரும் கூட்டணி குறித்து பேசுவது வார்த்தை விளையாட்டு என காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சாடியுள்ளார். அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவி. நானே தமிழ் வழி கல்வியில் படித்தவள் என அமைச்சர் கீர்த்தனா கூறியுள்ளார். திமுகவுக்கு ஆட்சியை இழந்த பிறகு அவர்கள் கஜானாவுக்கு கோடி கோடியாக வரவேண்டிய டாஸ்மாக் மணல் கொள்ளை பணம் நின்று போனதால் தான் தாவேக ஆட்சியை கவிழ்க்க திமுக பல்வேறு வழிகளில் திட்டம் தீட்டி வருவதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அம்மோனியா கேஸ் கசிவு நிகழ்ந்த தொழிற்சாலைக்கு ஆய்வுக்கு செல்லாத தொழிற்துறை அமைச்சர் கீர்த்தனா பள்ளிகளில் குழந்தையிடம் கேள்வி எனும் பெயரில் அத்துமீறலாமா? எல்லாம் விளம்பர மோகப்படுத்தும் பாடு, வெட்கக்கேடு என சீமான் விமர்சித்தார். 21 வயதுக்குட்பட்டோரை பார், பப் உள்ளிட்டவற்றில் அனுமதித்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் விக்னேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் மதுபானங்களை எம்ஆர்பி விலையிலேயே ஊழியர்கள் விற்க வேண்டும் என்றார். இது உட்கட்சி விவகாரம். சுடுகாட்டிற்கு சென்றாலும் செல்வேனே தவிர மாற்றுக் கட்சிக்கு செல்ல மாட்டேன் என இபிஎஸ் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆற்காடு அதிமுக எம்எல்ஏ சுகுமார் பதிலளித்தார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் மாளிகையில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியை ரசித்து பார்த்தார். குழந்தைகளுக்கு ஹைஃபை செய்தார். திருச்செந்தூர் முருகன் கோயில் நடைமுறைகள் ஓரளவுக்கு முறைப்படுத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். உடனடியாக முழுமையாக நடைமுறைகளை மாற்றி அமைத்துவிட முடியாது. இதுவரை 80% சரி செய்யப்பட்டுள்ளது என்றார். விழுப்புரம் வளர்ச்சி திட்ட ஆய்வுக் கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு முதல்வரின் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தாவேக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் 100க்கும் மேற்பட்டவர்கள் முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களது செயல்பாடுகளுக்கு அவகாசம், சலுகைகள் கொடுத்துதான் முடிவுக்கு வர வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு விதி திருத்தங்களுக்கு எதிரான வழக்கை சமரச தீர்வு மையத்தில் பேசி தீர்க்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. கரூர் சம்பவம் தொடர்பாக அமைச்சர்கள் பேச தடை கோரிய திமுகவின் மனுவை தள்ளுபடி செய்த சுப்ரீம் கோர்ட் அரசியல் சண்டையை திமுக வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தது. ஹோசூர் கலவரப்பள்ளி அணை பகுதியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். தென்பெண்ணை ஆற்றில் குவியல் குவியலாக செல்லும் ரசாயன கழிவுகள் மற்றும் நுரைகளை பார்வையிட்டார்.
சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்தவர் இரட்டைமலை சீனிவாசன். அவரது உயரிய லட்சியங்களை போற்றியும் பின்பற்றியும் சமத்துவமும் மனிதநேயமும் நிறைந்த தமிழகத்தை உருவாக்கிடுவோம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். 2021 சட்டசபை தேர்தலில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகனின் வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ராமு தொடர்ந்த தேர்தல் வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயரை சமூக நீதித்துறை என மாற்றம் செய்து தலைமை செயலாளர் சாய்குமார் அரசாணை வெளியிட்டுள்ளார். குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியம் தாவேக அரசுக்கு இல்லை என அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றார். அரசு ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் தொல்லை தரும் வகையில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தேவையில்லாமல் ஆய்வு செய்யக்கூடாது என முதல்வர் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேரை ராஜினாமா செய்ய வைத்த முதல்வர் விஜய் இன்னும் 12 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்க திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக தலைமையில் தற்போது வரை கூட்டணி அமையவில்லை. தாவேக அமைச்சரவையில் விசிக இணைந்தாலும் தாவேக கூட்டணியில் இணையவில்லை என்றார் திருமாவளவன். அரசு வக்கீல் நியமனம் முழுமையாக வெளிப்படையாக நடக்கிறது. இதுகுறித்து தவறான தகவல் பரப்பப்படுகிறது. இதுவரை அரசு வக்கீல் யாரும் நியமிக்கப்படவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். தமிழகம் முழுவதும் தகுதியான மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் விடுதிகளில் அறை வழங்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட வாரிய ஆணைய தலைவர்களை ராஜினாமா செய்ய தாவேக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் திமுக அமைச்சர்களிடம் உதவியாளர்களாக இருந்த பலர் இப்போது தாவேக அமைச்சர்களின் உதவியாளர்களாக உள்ளனர். அவர்களை மாற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பொதுவெளியில் பேச தடை விதிக்க கோரி திமுக தாக்கல் செய்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த ஆட்சிக் காலங்களில் கல் மற்றும் மணல் குவாரிகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை தயாரிக்க கனிம வளத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், பந்தலூர் ஆகிய 2 தாலுகா பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்படுவதாக கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவித்துள்ளார். சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் 2000 புதிய ஏசி பஸ்கள் வாங்கி இயக்க தமிழக அரசு போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்கள் நிதானம், தலைமை பண்பு, ஈர்ப்புத்திறன் ஆகியவை லட்சக்கணக்கானோரை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறது என்றும் கூறியுள்ளார். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,07,200 ரூபாய்க்கும், கிராமுக்கு 160 ரூபாய் குறைந்து 13,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 வாரங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து தீவிரமடையக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கூறியுள்ளார். வரும் 10ஆம் தேதி முதல் நண்பகலில் அனல் காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டங்கள் மத்தியில் பாறையில் ஓய்வெடுத்த சிறுத்தையை புலி ஒன்று வேட்டையாட ஆக்ரோஷமாக துரத்தியது. புலியிடமிருந்து தப்பிக்க மின்னல் வேகத்தில் மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்து கொண்ட சிறுத்தையின் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. முதல்வர் விஜய் வரும் 10ஆம் தேதி கரூர் செல்ல உள்ள நிலையில் வெண்ணெய்மலை அடுத்துள்ள அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் பந்தல் அமைக்கும் பணிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை ஏடிஜிபி அன்பு நேரில் ஆய்வு செய்தார். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசு போக்குவரத்து கழகத்திற்கான 5 முக்கிய டெண்டர்களை தமிழக அரசு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. எங்கள் கேப்டன் கூல் தோனிக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். நல்ல உடல்நலம், மகிழ்ச்சி, தொடர் வெற்றிகளை பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன். உங்களுக்கான விசில் சத்தம் இன்னும் அதிகமாகவே ஒலிக்கட்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பேரூராட்சியில் செயல்பட்டு வரும் இந்து தொடக்கப் பள்ளியில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கலெக்டர் ஆய்வு செய்தார். மாணவ மாணவியருடன் தரையில் அமர்ந்து உணவு சாப்பிட்டார். கோவை மாவட்டம் மதுக்கரை பாலக்காடு ரயில் பாதையை கடக்கும் யானைகள் ரயில் மோதி இறந்த சம்பவங்கள் முன்பு அவ்வப்போது நிகழ்ந்தது. இதை தடுக்க AI தொழில்நுட்ப உதவியுடன் கண்காணிக்கப்படுகிறது என சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூடுதல் செயலாளர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். இதன் பலனாக கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக யானைகளின் உயிரிழப்பு முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது என்றார். குறைந்த விலையில் தங்க காசு தருவதாக கூறி ரூபாய் 20 கோடி மோசடி செய்த வழக்கில் சென்னை ராயபுரம் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஷீலா மேரி கைது செய்யப்பட்டார். இவர் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
தெலங்கானாவில் வருமானத்துக்கு அதிகமாக 300 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த டிஎஸ்பியை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரது வீட்டில் 3.60 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பினாமி வீட்டில் 40 லட்சம் ரூபாய் பணம், தங்க நகைகள், பல சொத்து பத்திரங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிந்து ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்று மூலவர் முருகனுக்கு 1008 கலச அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் முருகா முருகா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் 4ஆம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பு ஹோமத்துடன் விமர்சையாக நடந்தது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற கப்பல்கள் மீது ஏவுகணைகள் வீசி ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 சரக்கு கப்பல்கள் சேதமடைந்தன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கேலிக்கு பதிலடி கொடுக்கவே ஈரான் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாட்ஸ்அப்பில் கொண்டுவரப்பட உள்ள புதிய யூசர் நேம் வசதி குறித்த பாதுகாப்பு கேள்விகளுக்கு விளக்கமளிக்க மெட்டாவுக்கு மத்திய அரசு மேலும் 3 நாட்கள் கூடுதல் அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த புதிய வசதியால் சைபர் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடும் என அரசு தெரிவித்துள்ளது. காலிஸ்தான் கோரும் பிரிவினைவாதிகளின் இந்தியாவுக்கு எதிரான குற்ற செயல்களை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் 1000 ஆண்டுகள் பழமையான பிரமபனன் கோவிலை புனரமைக்கும் பணிக்கு இந்தியா உதவி செய்ய உள்ளது. இதற்கான பணியை நாளை பிரதமர் மோடியும் இந்தோனேசியா அதிபரும் துவக்கி வைக்க உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின், பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன. மற்ற காலிறுதிப் போட்டிகளில் பிரான்ஸ், மொராக்கோ மற்றும் இங்கிலாந்து, நார்வே அணிகள் மோத உள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தில் அமெரிக்காவை பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தது. கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்நிதி, ஆரவ், ரம்யா பாண்டியன் நடித்துள்ள படம் அருள்வான். அருள்நிதி கூறுகையில், இந்த பட தலைப்பில் அருள் என்ற என் பெயர் இருக்கிறது, எனவே நடிக்க யோசித்தேன். இயக்குனரோ பொருத்தமான தலைப்பு என நடிக்க வைத்தார். முதலில் 5 நாட்கள் கால் ஷீட் கேட்டார். பிறகு 10-15 நாட்கள் ஆனது. என் சினிமா வாழ்வில் அருள்வான் முக்கியமான படம் என்றார். ரம்யா பாண்டியன் கூறுகையில், கிராமத்து படங்கள் பண்ண மாட்டேன் என்ற முடிவில் இருந்தேன். இந்த கதை அந்த முடிவை மாற்றியது என்றார். நடிகர் அர்ஜுன் தாஸ் சூப்பர் ஹீரோ என்ற படத்தில் சூப்பர் ஹீரோவாக நடித்துள்ளார். நாயகியாக தேஜு அஸ்வினி, வில்லனாக சாண்டி நடித்துள்ளனர். இயக்குனர் விக்னேஷ் வேணுகோபால் கூறியதாவது, ஹீரோவுக்கு ஒரு தம்பி, வில்லனுக்கு ஒரு அண்ணன். இவர்களிடையேயான உணர்வு பூர்வமான விஷயங்கள் தான் கதை. தம்பிக்காக அர்ஜுன் தாஸ் சூப்பர் ஹீரோவாக மாறுகிறார். படப்பிடிப்பு முடிந்துவிட்டது, செப்டம்பரில் ரிலீஸ் என்றார். சின்னத்திரையில் பிரபலமாகி பன் பட்டர் ஜாம் படம் மூலம் ஹீரோவான ராஜு ஜெயமோகன் இப்போது ஆல்மோஸ்ட் நல்லவன் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்து இயக்குநராகவும் களம் இறங்குகிறார். நாயகியாக துஷாரா விஜயன் நடிக்கிறார். ராஜு கூறுகையில், ஒவ்வொரு மனிதரிடமும் நன்மையும் குறையும் கலந்திருக்கும். டிஜிட்டல் உலகில் வெளிப்படுத்தி ஒருவரின் முகமும் அதை சுற்றி நிகழும் எதிர்பாராத திருப்பங்களும் தான் படத்தின் கரு. டார்க் காமெடி வகையை சார்ந்த படம் அனைவரையும் மகிழ்விக்கும் என நம்புகிறேன் என்றார். மாதவன், மீரா ஜாஸ்மின் நடிப்பில் லிங்குசாமி இயக்கி ஹிட்டான ரன் படம் ஜூலை 10 ரீ-ரிலீஸ் ஆகிறது. படம் பற்றி பேசிய லிங்குசாமி, ரன் படத்தை விஜயை வைத்து எடுக்க நினைத்தேன். ஆனால் ஒரு ஹீரோ நாயகி பின்னால் சுற்றுகிற மாதிரியான படம் வேண்டாம் என அவரது தந்தை சொல்லிவிட்டார். அதேபோல் நான் இயக்கிய சண்டக்கோழி, வேட்டை படங்களின் கதையும் அவரிடம் சொன்னேன். அதுவும் நடக்கவில்லை என்றார். இளையராஜாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சினிமாவில் ஏதேனும் துறையில் கால் பதித்து சாதித்துள்ளனர். அடுத்ததாக அவரது அண்ணன் பாஸ்கரனின் மகன் ஜெயன் ஒரு படத்தில் நாயகனாக அறிமுகமாகிறார். இளையராஜாவின் இசை பயணத்தை மையமாக கொண்ட அப்படத்தின் கதையை வெங்கட் பிரபு எழுத யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். படத்திற்கு ராஜாஸ் பிளேலிஸ்ட் என தலைப்பு வைத்துள்ளனர். குடும்பஸ்தன் ஒளிப்பதிவாளர் சுஜித் என் சுப்பிரமணியம் இயக்குகிறார்.